Hello friends, welcome to the Soruda Yallam. Hi guys, today நம்ம பார்க்க போற ரெசிபி மோஸ்ட் ஃபேவரட்டான ரெசிபி எல்லாருக்கும் கூட மட்டன் சுக்கா பார்க்க போறோம். மட்டனை வச்சு எந்த டிஷ் பண்ணாலும் நிறைய ஃபேவரட் தான், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மட்டனை வச்சு செய்யறது. பட் இந்த டிஷ் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் அண்ட் என்னோட சிக்னேச்சர் டிஷ். இதுதான் என்னோட ஃபேவரட் டிஷ்னு சொல்லுவேன். அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் சரி, என்னோட ஃபேமிலி சர்க்கிள்லையும் சரி, என்னையும் ஒரு ஆளாக மதிச்சு ஃபோன் பண்ணி இது எப்படி செய்யறது அப்படின்னு ஒரு டெசிஷன் கேட்குறாங்க பாருங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது மட்டன் சுக்காவோட அருமை. பட் இது ரொம்ப ஈஸி செய்யறது. இது ரொம்ப ஈஸியாகவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையும் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மட்டன் சுக்கா செய்யலாம் வாங்க. இப்போ நம்ம மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மட்டன் உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு ஒரு 4 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ வேக வச்சிடலாம். இப்போ நான் 1 kg மட்டன் எடுத்திருக்கேன். அதை ஒரு குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி நல்லா விட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி 4 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மட்டன் வேகிற நேரத்தில் நம்ம ஆனியன் வந்து அரைச்சிக்கலாம். நான் சின்ன ஆனியன் எடுத்துருக்கேன், ஒரு 25 போல் ஒரு சின்ன ஆனியன் எடுத்துருக்கேன். நீங்கள் இந்த சின்ன ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை அரைச்சியும் போட்டுக்கலாம். நான் அரைச்சி போட்டுக்கிறேன், அதனால் சின்ன ஆனியனை அரைச்சிக்கலாம். சின்ன ஆனியனை அரைச்சாச்சு. இப்போ நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துட்டோம். 4 விசில் வச்சு மட்டன் வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன், அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ தான் மட்டன் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும். நல்லா காஞ்சிச்சு. ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை 2, பட்டை 1 இன்ச்சு, கிராம்பு 4, மராத்தி மொக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வரும்போது நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வந்து வதங்கி வரணும். நீங்கள் மோஸ்ட்டாக வந்து சின்ன வெங்காயமாக எடுத்துக்குங்க. பெரிய வெங்காயம் வந்து கிடைக்காத பட்சத்தில் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கணும். இப்போ கொஞ்சோண்டு புதினா சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் சேர்த்தா அது ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு எடுத்து வச்ச மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் தக்காளி நம்ம ஆட் பண்ணலை. நான் தக்காளி ஆட் பண்ண தான் செய்வேன். உங்களுக்கு தக்காளி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நிறைய சேர்த்துறாதீங்க, ஏன்னா அது குழம்பாயிடும். தக்காளி நிறைய சேர்த்தா ஒரு தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இல்லை கடைசி நேரத்தில் இறக்கும் போது கூட நம்ம லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டு இறக்கிக்கலாம். தக்காளிக்கு பதில் நான் சொல்கிறேன், நான் தக்காளி ஆட் பண்ணல. தக்காளி ஆட் பண்ணாத செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். இது கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் வந்து நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1.5 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாலாம் கலந்து விட்டாச்சு. இப்போ உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போது உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க.
அவ்வளோதான். இப்போ இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். ஆல்ரெடி ட்ரையாக தான் இருக்குது. நம்ம மசாலா சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதும் நல்லா சுக்கா வறுக்கணும். அதான் சுக்கா. இது சுக்கா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஆனால் இன்னும் நல்லா வறுபடணும். அடிக்கடி நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். நம்ம சுக்கா இப்போ ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம இறக்க போகிறோம். ஃபைனலாக கொஞ்சோண்டு பெப்பர் தூக்கலாம், 1 ஸ்பூன். பெப்பரை கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். சுத்தமாக தண்ணி இதில் ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணால் கிரேவி ஆகிடும். கடைசியாக நிறைய கருவேப்பிலை சேர்க்கணும். கை நிறைய கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை வாசனை தான் சுக்காக்கு ப்ளஸ்ஸே. ஸோ மை ஃபேவரட் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்லாம். ஃபைனலாக நம்ம மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. மட்டன் சுக்கா கூட வந்து மட்டன் ரசம் செம்ம காம்பினேஷன். வேறு எதுவுமே நீங்கள் வைக்க தேவையில்ல. வெறும் மட்டன் ரசம் வச்சுட்டு மட்டன் சுக்கா வச்சு சாப்பிட்டு பாருங்க, அருமையாக இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் வராது. அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.